இன்றைய வேத வார்த்தை எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன செய்வேன்? உத்தரவு கொடுப்பேன். எப்படிப்பட்ட உத்தரவு நமக்கு கொடுக்கிறாராம்? நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை தேவன் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் குறித்து நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். திருமண காரியம், எப்படி வரக்கூடிய பார்ட்னர் இருப்பாங்க, நெக்ஸ்ட் திருமணத்தின் போது அப்புறம் அந்த பிள்ளைகள் எப்படி நம்ம வளர்க்க போறோம், அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் நம்முடைய வேலைகளை குறித்து, குறைந்த வருமானத்துல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், இந்த வருமானத்தை வச்சு என்னுடைய குடும்பத்தை வழிநடத்த முடியுமான்னு சொல்லி நீங்க ஒருவேளை சிந்திச்சு கொண்டிருக்கலாம். ஆனா இப்படி சிந்தனைக்கு மேலாக உங்களுக்கு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம நினைக்கிறதுக்கு மேலாக அதிகமான வசதி வாய்ப்புகளை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் பொன்னும் வெள்ளையும் அவருடையது. அவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு செவி கொடுத்து நீங்கள் நடக்கும் பொழுது, நீங்கள் கையிட்டு செய்த எல்லா வேலைகளையும் அவர் வர்த்திக்க பண்ணுவார். உங்களுடைய அளவுக்கு மிஞ்சின அளவும் அவர் என்ன செய்கிறாராம்? உங்கள் புத்திக்கு எட்டாவதற்கு மேலாக அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் தினந்தோறும் ஆண்டவருக்கென்று அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்யும் பொழுது அவர் சகலத்தை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற இருக்கிறார். ஆமென்.